அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபி ரசூலில்லாஹ் வலா அலிஹி வஸௌபி அல் ஃபைஸி நபிரத்துல்லா அம்மாபாத். மூமின்களே, இன்னைக்குள்ள வீடியோவில் எனக்கு உங்களிடம் சொல்ல வேண்டியது சில முக்கியமான விஷயங்கள். நாம் பாத்ரூமிற்கு செல்லும் போது மூமின்களே, இன்னைக்குள்ள இந்த வீடியோவில் எனக்கு உங்களிடம் சொல்ல வேண்டியது சில முக்கியமான விஷயங்கள். நாம் பாத்ரூமிற்கு செல்லும் போது நாமே அறியாமல் செய்யக்கூடிய சில தவறுகள். மூமின்களே, இன்னைக்குள்ள இந்த வீடியோவில் எனக்கு உங்களிடம் சொல்ல வேண்டியது சில முக்கியமான விஷயங்கள். நாம் பாத்ரூமிற்கு செல்லும்போது நாம் அறியாமலே நாம் செய்து போகின்ற சில தவறுகள். நாம் அறியாமலேயே நாம் செய்கிறோம் அந்த தவறுகளை. ஆனால் அது என்னன்னு கூட நமக்கு தெரியாது. அதனால் நமக்கு வந்து சேரக்கூடிய நிறைய பிரச்சனைகளும், அதனால் நமக்கு வந்து சேரக்கூடிய ஏராளமான நோய்களும், இதனால் நமது உடம்பில் வந்து சேர்கிறது நிறைய நோய்கள். இன்னும் நாம் சம்பாதிக்கக்கூடிய அந்த பணத்தில் ஒரு பரக்கத் என்பது இல்லாமல் அந்த பணம் நாம் அறியாமலே நம் கைகளிலிருந்து செல்லுகின்ற ஒரு நிலை இன்று நிறைய பேருக்கு ஏற்படுகிறது. இந்த விஷயங்களை பற்றியுள்ள வீடியோ தான் இன்னைக்கு. அதற்கு முன்னதாக கமெண்ட் வழியாக எனக்கு அனுப்பின சில மெசேஜுக்கு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு பதில் தருகிறேன். ஏனென்றால் கமெண்ட் வழியாக அதற்கு பதிலளிக்க போனால் நிறைய பக்கமாக அனுப்ப வேண்டும். அதனால் இந்த வீடியோவில் நான் உங்களிடம் அதை தெரியப்படுத்துகிறேன். பாத்ரூமிலிருந்து ஒலு செய்வதை பற்றியுள்ள சில சந்தேகங்கள். அதை முதலில் நான் இங்கு கூறிவிட்டு அதற்கு பின்னர் பாத்ரூமில் நாம் செய்யக்கூடாத சில விஷயங்களும் அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். பாத்ரூமில் நின்று ஒலு செய்யலாமா? அப்படி ஒலு செய்தால் ஏதாவது தவறு இருக்கிறதா என்று நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கிறது. அதே போலவே நாம் பாத்ரூமிற்கு செல்லும் போது நாம் அறியாமலே செய்யக்கூடிய சில விஷயங்களையும் நான் கூறுகின்றேன். முதலில் இருக்கக்கூடிய சந்தேகம், பாத்ரூமில் இருந்து ஒலு செய்யலாமா? ஒலு செய்யும்போது கண்டிப்பாக தலைமுடியை மறைக்க வேண்டுமா? தலைமுடி மறைக்கவில்லை என்றால் அந்த ஒலு சரியாகுமா? இதற்குள்ள பதிலை நான் முதலில் கூறுகின்றேன். பாத்ரூமில் இருந்து ஒலு செய்வதை பற்றி கூறும்போது, நமது காலத்தில் நாம் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் எல்லாருக்குமே பெரும்பாலும் எல்லாருக்குமே அட்டாச் பாத்ரூம் என்பது உண்டு. இந்த முறையில் ஒரு அட்டாச் பாத்ரூமாக இருக்கும்போது உயர்ந்த இடத்தில் க்ளோசெட் இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் தள்ளி தாழ்ந்த இடத்தில் குளிப்பதற்குள்ள வசதிகள் இருந்தால் அந்த இடத்தில் வைத்து ஒலு செய்வது சரியாகும். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே நேரத்தில் அந்த பாத்ரூமில் இருந்து திக்ருகளை நமது நாவை கொண்டு நாம் சொல்வது சரியாகாது. அந்த திக்ருகளை எல்லாம் நம் மனதில் வைத்து ஓதிக்கொள்ளலாம். அதே போலவே பாத்ரூம் என்பதாலே அங்கு நெஜீஸ் என்பது கண்டிப்பாக அதிகமாகவே இருக்கும். அதனாலேயே அந்த நெஜீஸு நம் மீது பெடாமல் நாம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இன்னும் முக்கியமாக சிறிது தண்ணீர் ஊற்றி அங்கு கழுகிவிட்டு நீங்கள் ஒலு செய்யலாம். நீங்கள் ஒலு செய்யும்போது நீங்கள் கழுகி விட்ட அந்த தண்ணீர் உங்கள் ட்ரெஸ் மேலேயோ அல்லது உங்கள் உடம்பில் மேலேயோ படும்போது நெஜீஸ் என்பது அந்த நெஜீஸான இடத்தில் நீங்கள் ஒலு செய்யும்போது அது உங்கள் உடம்பில் தெரிக்கிறது. நெஜீஸ் இருக்கக்கூடிய இடத்தில் வைத்து நீங்கள் ஒலு செய்யும்போது அந்த தண்ணீர் உங்களுடைய ட்ரெஸ் மேலேயும் அல்லது உங்களுடைய உடம்பில் படும்போது உங்களுக்கு எப்படி நீங்கள் தொழுதாலும் அந்த தொழுகை உங்களுக்கு சரியாகாது. முடிந்தவரை பாத்ரூமிலிருந்து ஒலு எடுப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். பாத்ரூமிற்கு வெளியே வந்து நல்ல ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்தில் நீங்கள் ஒலு செய்து கொள்ளுங்கள். அதற்கு வசதி இல்லாதவர்கள் மட்டும் பாத்ரூமில் வைத்து ஒலு செய்து கொள்ளுங்கள். இப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வெளியில் நமக்கு ஒலு எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும் பாத்ரூமில் இருந்து ஒலு செய்து கொள்ளுங்கள். மற்றொரு சகோதரியுடைய சந்தேகம், நாம் பாத்ரூமில் வைத்து ஒலு செய்யும் போது பக்கெட் வைத்துவிட்டு அதற்குள் நின்று நாம் ஒலு செய்கிறோம். அதன் பின்னர் அந்த தண்ணீரை இஸ்திஞ்சா செய்யலாமா? அதாவது சிறுநீர் போய்விட்டு அந்த தண்ணியை நாம் பயன்படுத்தலாமா? இப்போ ஃபரலான ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறீங்க. ஒலு என்பது ஃபரலான ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்க. அப்போது நெஜீஸ் என்பது நம்மிடத்திலிருந்து போகிறது. அந்த நெஜீஸ் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை இன்னொரு நெஜீஸை மாற்றுவதற்கு வேண்டி நாம் பயன்படுத்தக்கூடாது. அந்த இடத்தில் இஸ்திஞ்சா செய்ய முடியாது. அது சுத்தமாகாது. அதனாலேயே எல்லாருமே தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் பாத்ரூமில் வைத்து ஒலு செய்தால் உங்களுடைய பக்கெட்டில் நீங்கள் ஒலு செய்த தண்ணீர் நிறைந்திருந்தால் நீங்கள் அந்த நேரத்திலேயே அந்த தண்ணீரை நீங்கள் சிந்திவிட வேண்டும். அந்த தண்ணீர் அதன் பின்பு பயன்படுத்தக்கூடாது. ஏனென்றால் மற்றொரு நபர் பாத்ரூமிற்கு வந்து நீங்கள் ஒலு செய்த அந்த தண்ணீரை அவர் சிறுநீர் போய்விட்டு அதற்கு வேண்டி பயன்படுத்தினால், இஸ்திஞ்சாவிற்கு வேண்டி பயன்படுத்தினால் அங்கு அது சரியாகாது. அது அவர்களுடைய நெஜீஸை மாற்றாது. காரணம், ஃபரலுக்கு பயன்படுத்திய அந்த தண்ணீரை கொண்டு நமக்கு மற்றொரு நெஜீஸை சுத்தம் செய்ய முடியாது. ஃபரலுக்கு பயன்படுத்தி அந்த தண்ணீரை கொண்டு எந்த ஒரு பொருளையும் சுத்தம் செய்ய முடியாது. கண்டிப்பாக இதை நாம் அதிக கௌரவம் கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இனி மூன்றாவது சந்தேகம், ஒலு செய்யும் போது தலைமுடியை மறைக்க வேண்டும் என்பது
கட்டாயமான ஒன்றா? இதுவும் ஒரு சகோதரியுடைய ஒரு சந்தேகம்தான். பெண்களாக இருக்கும்போது நாம் தலைமுடியை மறைக்காமல் ஒலு செய்தால் அது சரியாகுமா? அந்த ஒரு விஷயம் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பதாகும் கேள்வி. இதற்குள்ள பதில், ஒரு சகோதரியாக இருந்தாலும் ஒலு செய்யக்கூடிய அந்த நேரத்தில் தலைமுடியை மறைக்க வேண்டும் என்று எந்த கட்டாயமும் கிடையாது. ஆனால் தொழுகையுடைய நேரத்தில் நாம் தலைமுடியை மறைக்காமல் நாம் தொழுதால் அந்த தொழுகை ஷஹி ஆகாது. அந்த தொழுகை இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். தலைமுடி மறைக்காமல் ஒலு செய்தாலும் அது சரியாகும். ஆனால் தொழுகை நேரத்தில் நாம் தலைமுடியை மறைக்காமல் தொழுதால் அது சரியாகாது. ஆனாலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஒலு எடுக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் தலைமுடியை மறைக்காவிட்டாலும் அது சரியாகும். அப்படி ஒன்று இருந்தாலும் அதுவும் ஒரு இபாதத்து தான். ஒலு செய்வது ஒரு இபாதத்து ஆகும். அதனாலே ஒலு எடுக்கக்கூடிய நேரத்தில் நாம் பெண்கள் தலையை மறைத்து ஒரு ஷாலால் கவர் பண்ணி நாம் ஒலு எடுப்பது சிறந்த ஒன்றாகும். அதனால் ஒலு எடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் தலைமுடியை மறைக்க முயற்சி செய்யுங்கள். ஆனால் அப்படி செய்ய முடியவில்லை என்றாலும் அது தவறில்லை. இனி மூமீன்களே, பாத்ரூமில் நாம் அறியாமல் செய்யக்கூடிய சில தவறுகளும் அதனால் நமக்கு வந்து சேரக்கூடிய பிரச்சனைகளையும் தான் இன்னி நான் சொல்ல போகிறேன். நாம் ஒவ்வொருவரும் தெரிந்திருக்க வேண்டியவும் இன்னும் கௌரவம் கொடுத்து நாம் பார்க்க வேண்டிய சில விஷயங்கள் ஆகும். நாம் டாய்லெட்டில் போய் செய்யக்கூடாத சில விஷயங்கள். இஸ்லாம் தடுத்த விஷயங்களை நாம் செய்யும்போது நமது வாழ்க்கையில் அதிகமான நோய்கள், அதிகமான கவலைகள், வேதனைகள், துக்கங்கள் நமக்கு வந்து சேரும். அதனாலேயே இந்த விஷயங்களை நான் இங்கு உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைத்தேன். அல்லாஹு தாலா நாம் ஒவ்வொருவரையும் நல்லது கேட்பதற்கும் நல்லவற்றை நாம் படிப்பதற்கும் இறைவன் நமக்கு அருள் புரிவானாக. அன்பார்ந்த மூமின்களே, ஒரு முஸ்லீம் எப்படி வாழ வேண்டும், எப்படி தூங்க வேண்டும், எப்படி சிரிக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு தெளிவாக கற்றுத் தந்திருக்கிறது. ஒரு மூமினுடைய எல்லா வார்த்தைகளும், அவனுடைய ஒவ்வொரு சிரிப்பும், அவனுடைய ஒவ்வொரு அசைவும், ஏன் அவன் மூச்சு விடுவது கூட, அவனுடைய சுவாசம் வரை இஸ்லாம் தீன் கற்றுத்தந்த அந்த வழியை கடைபிடித்து அவன் வாழ்ந்தால் அவனுக்கு அதிக அளவில் பிரதிபலம் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். எல்லாமே இறைவனுடைய ஒரு பொருத்தம் கிடைக்கக்கூடிய வழியிலாக இருக்க வேண்டும். அதை போலவே ஒரு மூமின் பாத்ரூமிற்கு செல்லும் போது என்னெல்லாம் விஷயங்களை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எந்த விஷயங்களையெல்லாம் அவன் செய்ய வேண்டும், எந்த விஷயங்களையெல்லாம் அவன் கடைபிடிக்க வேண்டும் என்பதையெல்லாம் இஸ்லாம் நமக்கு தெளிவாக கற்றுத்தந்திருக்கிறது. நம்மில் பலரும் புரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம், இபாதத் என்றவுடன் தொழுகையை நிலைநாட்டுவதும், நோன்பு வைப்பதும், ஹஜ்ஜு செய்வதும், சக்காத்து கொடுப்பதும், குரான் ஓதுவதும் மட்டுமே இபாதத் என்று. அது மட்டுமல்ல இபாதத்து. இபாதத் என்றால் ஒரு மோமீன் இறைவன் பொருத்தப்படக்கூடிய அந்த வழியில் அவன் நடந்தால், ஏன் இஸ்லாம் கற்றுத்தந்த வழியில் அவன் பாத்ரூமிற்கு நுழைந்தால் அது கூட ஒரு இபாதத் ஆகும். இதை நமக்கு மகான்கள் தெளிவாக ஹதீஸ் வழியாக நமக்கு கற்றுத்தந்திருக்காங்க. ஃபிகீங்களுடைய எல்லா கிதாபுகளிலும் பார்க்க முடிகிறது. ஆதாபுல் ஹலாக், நாம் பாத்ரூமிற்கு செல்லும் போது 30 விஷயங்கள் செய்ய இருக்கிறது. அதெல்லாம் நாம் செய்யும்போது நமது வாழ்க்கையில் பல மாற்றங்களை நமக்கு உணர முடியும். நமது வாழ்க்கையில் பெரிய வெற்றிகள் வந்து சேரும், பெரிய வெற்றிகள் உருவாக தொடங்கும். ஆனால் நாம் அந்த விஷயங்களை எல்லாம் செய்யாமல் இருந்துவிட்டு இஸ்லாம் நமக்கு தடுத்த விஷயங்களை நாம் பாத்ரூமில் போய் செய்தால் அதிகமான கவலைகளையும், அதிகமான பிரச்சனையும், கண்ணீரையும், வேதனையும், கஷ்டத்தையும் கொண்டு தரும் அந்த விஷயங்கள். அதே போல் ரொம்ப கடுமையான நோய்களையும் நம்மிடத்தில் அது கொண்டு சேர்க்கும். பெரிய பெரிய நோய்களை நாமே உருவாக்கக்கூடிய நிலையில் நாம் இருப்போம் இந்த விஷயங்களை நாம் செய்யும் போது. இதை பற்றியுள்ள விஷயங்கள் தான் நான் இன்னி சொல்ல போகிறேன். ரப்பு அல்லாஹு தாலா நல்லது கேட்பதற்கும் நல்லது படிப்பதற்கும் நமக்கு அருள் புரிவானாக. ஆமீன். அன்னல் முசாக்கா அலல் பவுலி யூரிசில் வஸ்வாஸ். மகான்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்காங்க, கண்டிப்பாக ஒரு அடியான் பாத்ரூமில் சென்று அவன் எச்சில் துப்பினால், சிறுநீர் மேலேயோ அல்லது மலம் சென்றுவிட்டு அவன் அதன் மேல் எச்சில் துப்பினால் அது உங்களுக்கு வசுவாஸ் என்ற நோயை ஏற்படுத்தும். அது அந்த அடியானை வசுவாஸ் என்ற நோயாளியாக மாற்றும். நாம் எப்பொழுதுமே இறைவனிடத்தில் பாதுகாவல் தேடக்கூடிய ஒரு விஷயமாகும் வசுவாஸ் என்கிற ஒரு நிலையிலிருந்து பாதுகாத்து கொள்வாயாக ரப்பே என்று. புனித குரான்ல கடைசி சூரா குல்லஹூது பி ரப்பின்னாஸ் மலிகின்னாஸ் இலாஹின்னாஸ் மின் ஷரில் வசுவாசில் ஹன்னாஸ், வசுவாஸ் என்கிற கடுமையான நோயிலிருந்து இறைவா நீ என்னை பாதுகாத்து கொள்வாயாக என்று. வசுவாஸ் என்கிற நோய் உள்ளவங்களுக்கு அவங்களுடைய காரியங்களை அவங்க மறுபடியும் செய்து கொண்டே இருப்பாங்க. அவங்க எதை செய்தாலும் அவங்களுக்கு அது மனதளவில் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். மறுபடியும் அந்த விஷயங்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்போ பாத்ரூமில் சிறுநீர் மேலோ அல்லது மலம் சென்ற அதின் மேலோ துப்பினால் வசுவாஸ் என்கிற கடுமையான நோய் ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதை போலவே நமது பற்களுக்கு மஞ்சள் நிறத்தை ஏற்படுத்தும்.
நாம் எல்லாருமே அதிக அளவில் ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் நமது பற்கள் அழகான முறையில் அழகாக இருக்க வேண்டும் என்று. முல்லைப்பூவை போல நமது பற்களும் நல்ல ஜொலிக்க வேண்டும் என்று எல்லாருமே ஆசைப்படக்கூடியதுதான். ஆனால் சிறுநீர் மேலோ அல்லது மலத்தின் மேலோ ஒரு அடியான் துப்பினால் அந்த அடியானுடைய பற்களில் மஞ்சள் நிறம் ஏற்படும் என்பதாகும். புனித இஸ்லாமில் நாம் 5 நேரம் நமது ஃபரலான தொழுகைக்கு ஒழு எடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் நமது பற்களை தேய்ப்பது, பல் தேய்ப்பது என்பது ரொம்ப ரொம்ப விலை மதிப்புள்ள சிறந்த ஒரு காரியமாகும். பற்களை தேய்த்துவிட்டு தொழுகின்ற அவனுக்கும் பற்களை தேய்க்காமல் தொழுகின்ற அவனுக்கும் நிறைய சிறப்புகள் உண்டு. இரண்டிற்கும் நிறைய மாற்றங்கள் உண்டு. இன்னும் நமது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஒரு விஷயம், என்னுடைய உம்மத்தினருக்கு, என்னுடைய சமுதாயத்தினருக்கு பல் தேய்ப்பது சிரமமில்லாத ஒரு காரியமாக இருந்தால் நான் அதை அவர்களுக்கு கடமையாக்கி வைத்திருப்பேன், 5 நேரமாக கடமையாக்கி வைத்திருப்பேன் என்று. அதனாலேயே இந்த ஒரு செயலை, மிஸ்வாக் என்கிற இந்த ஒரு செயலை அல்லாஹு தாலா அதிகமாக விரும்புகின்றான். அதனாலேயே மோமீன்களே, நாம் பாத்ரூமில் சிறுநீர் மேலோ அல்லது மலத்தின் மேலோ துப்பினால் வஸ்வாஸ் என்கிற நோயும் இன்னும் நம் பற்களுக்கு மஞ்சள் நிறமும் ஏற்படுகிறது. அல்லாஹு தாலா நாம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்வானாக, ஆமீன். அதே போலவே நம்மில் பலரும் அறியாமல் செய்யக்கூடிய 2வது தவறு, நாம் பாத்ரூமில் சென்றுவிட்டு மிஸ்வாக் செய்தால், அதாவது ப்ரஷ் பண்ணுனா அவனுக்கு ஞாபக மறதி ஏற்படும், ஞாபக சக்தி இருக்காது, அவனுக்கு மறதி என்கிற நோய் ஏற்படும். அதை போலவே அவனுடைய கண்ணுடைய பார்வை சக்தி குறைய தொடங்கும். இந்த 2 நோய்கள் பாத்ரூமில் இருந்து, டாய்லெட்ல இருந்து ப்ரஷ் பண்ணினா, மிஸ்வாக் செய்தால் ஏற்படக்கூடிய விஷயங்கள். அதிகமானவர் காலையில் எழுந்த உடனே ப்ரஷ்ஷை எடுத்துக்கொண்டு பாத்ரூமுக்கு போகிறாங்க. அங்கே பாத்ரூமில் இருந்தே யூரின் அல்லது மோஷன் போகக்கூடிய அதே நேரத்திலேயே அவர்கள் ப்ரஷ்ஷும் பண்ணுறாங்க, மிஸ்வாக்கும் செய்கிறாங்க. அவர்கள் நினைப்பது ப்ரஷ் பண்ணக்கூடிய வேலை முடிந்து விட்டது என்று. ஆனால் மூமின்களே, ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், இது உங்களுக்கு ஆபத்தை கொண்டு சேர்க்கிறது என்பதை. அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு அதிகமான மறதி என்கிற நோய் ஏற்படும், அவனுடைய கண்ணுடைய பார்வை சக்தி குறைய தொடங்கும். அதே போலவே அன்பார்ந்த மூமின்களே, பாத்ரூமில் சென்று அதிக நேரம் அங்கு நேரத்தை செலவு செய்யக்கூடியவர்கள் உண்டு. அதிக நேரம் அங்கிருந்தால் யூரிசில் பவாஸ், பைல்ஸ் என்கிற நோய் அவனுக்கு வந்து சேரும் என்பதாகும். இன்னும் சிலருக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், பாத்ரூமிற்கு சென்றுவிட்டு அங்கிருந்தே மூக்குகளை நோண்டி கொண்டிருப்பாங்க, மூக்குகளில் விரலை விட்டு நோண்டி கொண்டிருப்பாங்க. இந்த ஒரு செயல் அவனுக்கு டென்ஷனை, அதிக அளவில் வாழ்க்கையில் டென்ஷனை கொண்டு சேர்க்கும். எந்த நேரத்திலும் அந்த மூக்கை சுத்தப்படுத்தி கொள்ளுங்கள். அல்லாமல் பாத்ரூமில் இருந்து அதை சுத்தப்படுத்த முயற்சி செய்யும் போது யூரிசில் ஹம்மா அவனுக்கு அதிக அளவில் டென்ஷன் என்பதை ஏற்படுத்தும். அவனுடைய வாழ்க்கையில் பல டென்ஷன் வரக்கூடிய சம்பவங்கள் நடக்க தொடங்கும். சிலருக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், பாத்ரூமிற்கு சென்றுவிட்டு அங்கிருந்து ஏதாவது ஒரு பாட்டு பாடிக்கொண்டிருப்பாங்க அல்லது ஏதாவது தன்னாலேயே பேசி கொண்டிருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு யூரிசில் முஹ்தா, அவர்களுக்கு முசீபத்து, தரித்திரம் என்பது ஏற்படும். தேவையில்லாமல் பாத்ரூமில் இருந்து பேசக்கூடிய அந்த அடியானுக்கு தரித்திரம் என்பது, முசீபத் என்பது ஏற்படும். தரித்திரம் என்பது அதிக அளவில் அவனிடத்தில் வந்து சேரும், அவனை இறுக்கமாக பிடித்து கொண்டிருக்கும். வெறும் பேச்சும் பாட்டும் மட்டுமில்லை, அதில் முடிந்து விடவில்லை. இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பழக்கம்தான் பாத்ரூமிற்கு மொபைல் ஃபோனை கொண்டு செல்வது. அங்கே வச்சு நாம் பார்க்கவும் கேட்கவும் செய்யும் போது அவனுடைய வாழ்க்கையில் அதிக அளவில் தரித்திரம் என்பதை கொண்டு சேர்க்கும். அதே போலவே அடுத்தது, பாத்ரூமிற்கு சென்றுவிட்டு சிலர் செய்யக்கூடிய ஒரு விஷயம், தலையிலிருந்து பேன் எடுத்து அதை கொல்லுவாங்க. அப்படியானால் எபீத்தும ஷெய்தானோ அர்பஅம லைலன், 40 நாட்கள் ஷெய்தான் அவன் அருகிலேயே இருப்பான். அதன் பின்பு என்சிஅ திக்ரல்லா, இறைவனுடைய திக்ர் ஓதுவதிலிருந்து அவனை விலக்கி விடுவான். இறைவனிடத்திலிருந்து திக்ர் ஓதுவதற்கு அந்த ஷெய்தான் அந்த அடியானை விடமாட்டான். அவனுக்கு திக்ர் ஓதுவதற்குள்ள மனதும் இருக்காது, அவனுக்கு திக்ர் ஓதுவதற்கு எந்த ஒரு அறிவும் இருக்காது. அல்லாஹு தாலா நம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்வானாக, ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.